வணக்கம், வெல்கம் டு வர்ணா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வீவிங் மிஸ்டேக் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க. எல்லாமே சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கக்கூடிய சாரீஸ் தாங்க. ஒவ்வொரு சாரியாக நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சாரீ அழகான கலருங்க, லாவெண்டர் கலர். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே 1.25 வார்ப்பில் கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடிய 100% பியூர் சில்க் சாரீங்க. சாரீ ப்ரைஸ் 4500. ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஒயிட் ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருப்போங்க. ஸோ அது எதுக்காக அப்படின்னா அந்த இடத்துல வந்து மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு இண்டிகேஷனுக்காக தான். இந்த சாரியில் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து வாட்டர் மார்க்குங்க. ஸோ வாட்டர் மார்க் வந்து உங்களுக்கு லைட்டாக இந்த மாதிரி இருக்கும். சேம் அதே உங்களுக்கு பிளேஸில் பார்த்துட்டிங்கன்னா முந்தியில் வருது. இந்த இடத்துல வந்து லைட்டாக வந்து உரவாட்டம், அதாவது இது வந்து வீவிங் மிஸ்டேக்குங்க. லைட்டாக தாங்க இருக்கும். மிஸ்டேக்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப விசிபிளாலாம் இருக்காது. ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன மிஸ்டேக் தாங்க இருக்கும். பட் ஆனால் அதுவுமே நீங்கள் தாராளமாக சாரீ வந்து வியர் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவுமே சூப்பராக தான் இருக்கும். ஸோ இது வந்து உள் சுத்துங்க. உள் சுத்துங்கும்போது இது வந்து ப்ளவுஸ் போர்ஷன் வந்துடுது. லாஸ்ட்டாக வரக்கூடியது ப்ளவுஸ் போர்ஷன். அந்த ப்ளவுஸ் போர்ஷனில் உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக ஸ்டெயின் இருக்குங்க. ஸோ அதுவுமே பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப விசிபிளாக இல்லை, கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. சின்ன சின்னதாக பார்த்துட்டிங்க அப்படின்னா கரை இருக்குங்க. இந்த சாரியில் மிஸ்டேக் அப்படிங்கிறது இது மட்டும்தாங்க. ஒவ்வொரு சாரிலையுமே என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறத நாங்கள் கிளியராக சொல்கிறோங்க. வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் பாருங்கள். எந்த சாரீ பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலுமே வாட்ஸ்அப் மூலமாக பண்ணிக்கலாம். 4500 தாங்க. சிங்கிள் சாரியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீ வேணாலும் பண்ணிக்கலாம். ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனுங்க. இந்த சாரியோடைய கலர் வந்து பேபி பிங்க்கு. ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா முந்தியில் தான் வந்து மிஸ்டேக் இருக்குது. முந்தியில் சின்னதாக வந்து பார்த்துட்டிங்கன்னா கரை இருக்குங்க. அதே மாதிரி உள் சைடு ப்ளவுஸ்லேயுமே பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த கொஞ்சம் ஃபினிஷிங் பார்த்துட்டிங்கன்னா ரெடியாக இருக்காது, நல்லா இருக்காது. அந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா ஃபினிஷிங் வந்து சரியில்லை, அதனால கொஞ்சம் சுருக்கமாக இருக்கும். எந்த சாரீ வேணுமோ அந்த சாரியுடைய ஃபோட்டோவோ வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க. வீவிங் மிஸ்டேக்குன்னு சொல்கிறோம், பட் ஆனால் தாராளமாக வந்து நீங்கள் வியர் பண்ணலாம். ரொம்ப நோட்டீஸ் பண்ணுற அளவுக்குலாம் கிடையவே கிடையாதுங்க. சின்ன சின்ன மைன்யூட் மிஸ்டேக்ஸ் தாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ப்ளூயிஷ் க்ரீனு. இது வந்து பீகாக் ப்ளூ ஷேடில் வரக்கூடியதுங்க. ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா ப்ளவுஸ் போர்ஷன் வந்து கொஞ்சம் சுருக்கமாக இருக்குங்க. ஃபினிஷிங் பார்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்காது. ப்ளவுஸ் போர்ஷன் வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா இல்லைங்க. நான் திருப்பி போட்டு அகெயின் நான் உங்களுக்கு நல்லா காட்டுறேன். பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் சுருக்கமாக இருக்குது பாருங்கள். இன்னும் க்ளோஸ்அப்லேயும் காட்டுறேன். இதெல்லாமே வந்து ப்ளவுஸ் போர்ஷன் தான் உங்களுக்கு சுருக்கமாக வருது. நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேங்க, சாரீ ப்ரைஸ் 4500. இது வந்து சின்ன சின்ன வீவிங் மிஸ்டேக் இருக்கிறதுனால மட்டுமே இந்த ப்ரைஸுங்க. இதுவே மிஸ்டேக்கே இல்லாத சாரீ கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்க்கு வராதுங்க. இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் இதுவும் வந்து வீவிங் மிஸ்டேக் இருக்கக்கூடியது தான். சாரீ கலர் டார்க் கிரேல இருக்குங்க. ஸோ இங்கேயும் அதே மிஸ்டேக் தாங்க, வீவிங் மிஸ்டேக் தான். வேற எங்கேயும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. இந்த வீவிங் மிஸ்டேக்குங்கிறது நம்மளாக வந்து நோட் பண்ணி இது மிஸ்டேக்குன்னு சொன்னால் தாங்க அது நல்லா தெரியும். அப்படி இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் தாராளமாக வந்து வியர் பண்ணலாம், யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா அழகான மெரூன் கலர். இதில் பார்த்துட்டிங்கன்னா இதுதான் உங்களுக்கு இந்த வீவிங் மிஸ்டேக் தான். இதே வந்து சின்னதாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லைங்க. ஸோ இது இவ்வளோ பெருசாக இருக்கிறதுனால மட்டும்தான் இதை வந்து நம்ம மிஸ்டேக் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம்.
இந்த டிசைன்லாம் வந்து ரீசெண்டாகவும் வந்து ஃப்ரெஷ் சாரீஸும் போட்டிருப்போங்க. மற்றபடி வேறு எங்கேயும் மிஸ்டேக் கிடையாதுங்க. அண்ட் இதெல்லாமே ஹேண்ட்லூம் சாரீங்கிறதுனால ஹேண்ட்லூம் மார்க்ஸ் இருக்குங்க. ஸோ ஹேண்ட்லூம் மார்க்ஸ் அப்படிங்கிறது கட்டாயம் வந்து மிஸ்டேக் கிடையாது, டேமேஜஸும் கிடையாது. நம்ம இப்போ இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுதான் மிஸ்டேக்கு. ஸோ இதுவுமே பார்த்துட்டிங்கன்னா நோட்டிசபிள் மிஸ்டேக் கிடையாதுங்க. இப்போ இதுவும் வந்து வாட்டர் மார்க் தான். இங்கே பாருங்கள், இது வந்து வாட்டர் மார்க்கு. ஸோ வாட்டர் மார்க்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்கோம். இது வந்து ப்ளவுஸுங்க. ப்ளவுஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ஃபினிஷிங் வந்து சரியாக இல்லை, இந்த லைன் மாதிரி வந்திருக்கும், லைன்ஸாக, அதாவது ஃபினிஷிங் சரியாக இல்லைங்க. அதனால் நம்ம அதையும் மிஸ்டேக் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கோம். இந்த சாரியில் இன்னொரு இடத்துல, இந்த இடத்துலையும் பார்த்துட்டிங்கன்னா ஃபினிஷிங் வந்து கரெக்டாக ஃபினிஷ் பண்ணலைங்க. அதனாலையும் இதையும் மிஸ்டேக் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து பெயின் கலரில் வருங்க, ஹனி கலர், பிளாக் மிக்ஸ்டுங்க. ஸோ இது வந்து பிளாக் மிக்ஸ்டு. இந்த ஒரு லைன் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா இந்த பிளாக் லைன் போகுது, அந்த இடத்துல அந்த லைன் வந்து தெரியுதுங்க, பிளாக் லைன். இதுவுமே பார்த்துட்டிங்கன்னா நம்ம நோட்டீஸ் பண்ணாதாங்க இருக்கும். இன்னொரு விஷயங்க, இப்போ இந்த மாதிரி பிளாக் த்ரெட் வந்து கம்பல்சரி பிளாக் மிக்சிங்கில் வரும். இது மிஸ்டேக் கிடையாதுங்க. உங்களுக்கு பிளாக் மிக்சிங்னாலோ அல்லது லைட் அண்ட் டார்க் கலர் மிக்சிங் இருந்தாலோ அந்த மாதிரி உங்களுக்கு த்ரெட் ஒர்க் இருக்கும், அது மிஸ்டேக் கிடையாது. ஸோ இது ஏற்கனவே முன்னாடி பொசிஷனில் நான் உங்களுக்கு காட்டினது தான். ப்ளவுஸில் உங்களுக்கு இந்த மாதிரி லைன் வருது. அதே தாங்க, நான் சாரீ வந்து திருப்பி போட்டு உங்களுக்கு அதை மறுபடியும் காமிச்சிருக்கேன். அதே கலருங்க, ரெண்டாவது பீஸுங்க. ஸோ இந்த கலரில் பார்த்துட்டிங்கன்னா 2 பீஸுமே மிஸ்டேக் ஆயிடுச்சு. யூஸ்வலாக நம்ம பார்த்துட்டிங்கன்னா ஒரு கலரில் 2 பீஸ் மட்டும்தான் நம்ம மேக் பண்ணுவோம். இந்த கலரில் 2 பீஸுமே மிஸ்டேக் ஆயிடுச்சுங்க. இதுவுமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாக் லைனாக தான் இருக்கும். இங்கே பாருங்க, இதுதான் இந்த பிளாக் லைன் தான். பிளாக் மிக்சிங் அப்படிங்கும்போது கொஞ்சம் அந்த பிளாக் ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரலைங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், இந்த பேட்ச் அப்படியே லைனாக வந்து பார்த்துட்டிங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸில் மட்டும் உங்களுக்கு அந்த பிளாக் வரும். இதுவுமே வந்து நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இல்லைங்க. ரொம்ப வந்து மைன்யூட்டாக உன்னிப்பாக பார்த்தா தான் தெரியுமே தவிர மேலோட்டமாக பார்த்தா கண்டிப்பாக கண்டே பிடிக்க முடியாதுங்க. அடுத்து நம்ம பார்க்குறது க்ரீன், ரெக்ஸோனா க்ரீனில் லைட் ஷேடு. சாரியோடைய ஃபோட்டோ குரூப்பில் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோங்க. நீங்கள் ஃபோட்டோ பாருங்கள், கட்டாயம் வீடியோவும் பாருங்கள். பிடிச்ச சாரியை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாரியில் என்ன மிஸ்டேக் அப்படின்னா, ஸோ இந்த சின்னதாக இருக்கக்கூடிய இந்த வீவிங் மிஸ்டேக் தாங்க. என்னுடைய விரல் வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த அளவுக்கு மட்டும்தான் இருக்குது இதில். அது வந்து இந்த கலருக்கு தெரியுதுங்க. அண்ட் இங்கே பார்த்துட்டிங்கன்னா அதை விட இன்னும் கொஞ்சம் டார்க்காகவே தெரியுது. அந்த லைன்லேயே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய இடங்களில் இந்த மாதிரி டார்க்காக வந்துருச்சுங்க. அது டை மிஸ்டேக் ஆயிடுச்சுங்க. ஸோ டை மிஸ்டேக் அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு அடுத்தடுத்து அதே லைனில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஸோ இந்த மாதிரி டார்க்காக வந்துருச்சு. ஸோ இதுதான் இந்த சாரியில் இருக்கக்கூடிய மிஸ்டேக். அடுத்து நம்ம பார்க்குறது வயலட் கலர். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தாங்க போகும், பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா என்ன மிஸ்டேக்குங்கிறத உங்களுக்கு கிளியராக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே கொஞ்சம் வந்து நம்ம
வீடியோடைய லென்த் அதிகமாக தாங்க போகுது. இதில் வந்து உள்ளதாங்க நம்ம திருப்பி பார்க்கணும் சாரியில் என்ன மிஸ்டேக்குன்னு. ஸோ இதுதாங்க மிஸ்டேக். இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கலர் டச் ஆயிடுச்சுங்க. இங்கேருந்து உங்களுக்கு காமிச்சாலே நல்லாவே தெரியும். ஸோ அந்த போர்ஷன் எங்கே வரும்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து உள் சுத்துக்கு வரும். ஸோ இந்த சைடு இருக்கிறது ப்ளவுஸு, எண்டு பாட்டு பார்த்துட்டிங்கன்னா ப்ளவுஸுங்க. ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா உள் சுத்து. ஸோ உள் சுத்தில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி கலர் இது வருது. ஸோ உள் சுத்து வருதுங்கும் போது அது கண்டிப்பாக வந்து உள்ளே போயிடும், வெளியே தெரியாதுங்க. ஸோ இந்த போர்ஷன்லேயும் கூட இருக்குது, உள் சுத்தில் மட்டும் இல்லை, கொஞ்சம் வெளியே போர்ஷன்லேயும் இந்த மாதிரி கலர் வருதுங்க. உள்ளேயும் வருதுங்க கலர். இந்த சாரீலேயே பார்த்துட்டிங்கன்னா இந்த கலர் டச்சுங்கிறது இருக்குங்க. சாரீ ஃபுல்லாகவுமே வந்துடுதுங்க, உள் சுத்து மட்டும் கிடையாது, சாரீ ஃபுல்லாகவுமே வந்துடுது. அடுத்து இந்த சாரியில் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கரை வந்திருக்கும். சாரியோடைய கலர் பார்த்துட்டிங்கன்னா லைட் ஷேடு தாங்க, பெய்ஜ்லேயே லைட் கலராக வரும். அந்த ஒரு இடத்துல மட்டும்தாங்க உங்களுக்கு இந்த கரை. அடுத்து நம்ம பார்க்குறது ஆனியன் ப்ரௌன். கலர்ஸ் ஒவ்வொன்றுமே சூப்பரான கலர்ஸுங்க. ஸோ அதில் போய் இந்த மாதிரி சின்னதாக வீவிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னு கொஞ்சம் அங்கலாப்பாக தாங்க இருக்குது. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம அதை நோட்டீஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லணும் இல்லையா. ஸோ இதில் வாட்டர் மார்க்குங்க. சாரியில் வந்து நம்ம ஸ்டிக்கரும் ஒட்டி இருக்கோங்க எங்கே மிஸ்டேக் அப்படிங்கிறத. ஸோ இதிலேருந்து நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். சாரீ வந்து நம்ம லேயர் பை லேயராக செக் பண்ணி தாங்க உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம சென்ட் பண்ண மாட்டோம். ஹேண்ட்லூம் மார்க் அப்படிங்கும்போது நம்ம சென்ட் பண்ணுவோம். இப்போது இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல இருக்கக்கூடியது மிஸ்டேக் கிடையாது. இது வந்து என்னென்னா ஹேண்ட்லூம் மார்க்கு. அதாவது த்ரெட்டு மேலே என்ன பண்ணியிருக்கோன்னா இன்னொரு த்ரெட்டு வச்சு ட்விஸ்ட் பண்ணி நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் இந்த இடத்துல தடிமனாக இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி வரும். இது மிஸ்டேக் கிடையவே கிடையாதுங்க. 100% அது மிஸ்டேக் கிடையவே கிடையாது. அடுத்த சாரி இது வந்து டூயல் டோனில் இருக்குங்க. yellow அண்ட் ஆனியன் ப்ரௌன் மிக்ஸ்டு. இதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா லைட்டாக தாங்க இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் அண்ட் அதுக்கு மேலே ஒரு போர்ஷன்லேயும் லைட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, இதுதான் மிஸ்டேக். இதுவுமே பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப லைட்டாக தாங்க இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது ப்ளூ. இதில் உள் சைடில் மட்டும் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக டை மிஸ்டேக்குங்க. டை மிஸ்டேக் சின்னதாக இப்படி இருக்குது. அடுத்த போர்ஷன்லேயும் இருக்கான்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த போர்ஷன்லேயும் கொஞ்சம் சின்னதாக இருக்குங்க. ஸோ அங்கே ஒரு 2 இடத்துல மட்டும் இந்த மாதிரி சின்னதாக டை மிஸ்டேக். பாருங்களேன், நான் வீடியோ கொஞ்சம் மேலே தூக்கி உங்களுக்கு காட்டுறேன் அப்படிங்கும்போது தெரியறதில்ல. நல்லா ஜூம் பண்ணி காட்டும் போது மட்டுமே அது தெரியுங்க. அடுத்து நம்ம பார்க்குறது பிங்க் கலர், டார்க்கு பிங்க்கு. ஸோ இது சாரீ மேலேயே வந்து நம்ம ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம்.
இதில் என்னென்னா இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி லைன் வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த சாரியில் இருக்கக்கூடிய மிஸ்டேக். சாரி ஃபுல்லாகவுமே பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த லைன் மாதிரி வருதுங்க. ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம் பாருங்கள். இங்கே பார்த்துட்டிங்கன்னா அப்படியே இந்த சாரீ ஃபுல்லாகவே வந்து ஒரு சம் கேப் விட்டு விட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லைன்ஸ் வரும். அடுத்து நம்ம பார்க்குறது க்ரீன், பேரட் க்ரீன். இதில் பார்த்துட்டிங்கன்னா சின்னதாக பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆயில் மார்க் இருக்குங்க, சின்னதாக. இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட 20+ சாரீஸ் வந்து நம்ம ஷோ பண்ணுறோங்க. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும், அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இதுவும் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப மைன்யூட்டுங்க, தெரியவே இல்லை. அடுத்து நம்ம பார்க்குறது இது வந்து ஹாஃப் ஒயிட் அண்ட் சாண்டல் மிக்ஸ்டாக இருக்கும். ஸோ இந்த சாரியுமே பார்த்துட்டிங்கன்னா 2 பீஸ் இருக்குது, ஒரே கலரில் 2 பீஸ் இருக்குது. ரெண்டுமே பார்த்துட்டிங்கன்னா மிஸ்டேக் ஆகிடுச்சு, ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மாதிரி மிஸ்டேக். அது என்னென்னங்கிறது உங்களுக்கு ஓப்பன் பண்ணி தெளிவாகவே காட்டுறோம். ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா சின்னதாக ஒரு லைன் மாதிரி வருதுங்க. இது வந்து உங்களுக்கு இது மிஸ்டேக்கு. அது பேக் சைடு வந்து நல்லாவே தெரியும். இந்த சாரியில் தாங்க மிஸ்டேக்கு. இதே கலர் இன்னொரு பீஸ் இருக்குது, அதில் என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல சின்னதாக வந்து உரவாட்டம் பாருங்கள், சின்னதாக இருக்குது. அதாவது வீவிங் வந்து ஃபினிஷிங் கரெக்டாக இல்லை. அடுத்து நம்ம பார்க்குறது பாடி ஆஃப் சாரி ஆனியன் பிங்க்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் வந்து டார்க் பிங்க்லேயும் இருக்குங்க. இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸோ இதுதான் வந்து அந்த மிஸ்டேக்கு, சின்னதாக வந்து ஆயில் மார்க் மாதிரி இருக்குங்க. இந்த இடத்துலையும் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆயில் மார்க் மாதிரி இருக்குது. அடுத்து இது வந்து பல்லுவன் ப்ளவுஸ் டார்க் பிங்க்குங்க. பாடி ஆஃப் சாரி ஆனியன் ப்ரௌனில் இருக்கும். ஸோ இதில் மிஸ்டேக் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா வாட்டர் மார்க்குங்க. வாட்டர் மார்க்கு தாங்க இதில் தெரியுதுங்களா? வாட்டர் மார்க் அப்படியே இந்த லைன் வந்து இருக்குது. அடுத்து இங்கே பார்த்துட்டிங்கனாலும் இங்கே கொஞ்சம் ஃபினிஷிங் கரெக்டாக இல்லை, இந்த இடத்துலையும் ஃபினிஷிங் கரெக்டாக இல்லைங்க. இங்கேயும் ஃபினிஷிங் கரெக்டாக இல்லைங்க.
இப்போ இது வரைக்கும் காமிச்சதுமே பார்த்துட்டிங்கன்னா எதுவுமே வந்து பெரிய அளவுக்கு நோட்டீஸ் பண்ணுற மாதிரி கிடையாதுங்க. எல்லாமே சின்ன சின்னதாக தான் இருக்கக்கூடியது. இந்த சாரியில் உங்களுக்கு இதுவுமே பார்த்துட்டிங்கன்னா அந்த வீவிங் வந்து கரெக்டாக இல்லை, ஒரு லைன் மாதிரி இருக்குது. இதுவும் இந்த லைன் மாதிரி வருதுங்க. இந்த இடத்துல சின்னதாக வந்து ஒரு கரை இருக்குங்க. ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தோம், அது விழுந்துருச்சுங்க. இப்போ மறுபடியும் ஒட்டிடுவோம். அடுத்து நம்ம பார்க்குறதுல பாடி ஆஃப் சாரி வந்து லைட் காக்கி ப்ரௌன் சொல்லலாம், இல்லைன்னா பெய்ஜ் கலர்னு கூட சொல்லாங்க. பல்லுவன் ப்ளவுஸ் வந்து டார்க் பிங்க்கு. இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா லைட்டாக இருக்குங்க, ரொம்ப லைட்டாக வாட்டர் மார்க். அது இந்த ஃபோனில் தெரியவே இல்லைங்க, அந்தளவுக்கு தான் இருக்குது லைட்டாக. இதுவும் பார்த்துட்டிங்கன்னா வாட்டர் மார்க்கு தாங்க. இந்த வாட்டர் மார்க் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நோட்டீஸ் பண்ணாதாங்க தெரியும். இங்கே பாருங்கள், வாட்டர் மார்க்கு மேலோட்டமாக பார்த்தா கண்டிப்பாக அதை வந்து ஐடென்டிஃபையே பண்ண முடியாது. இப்போ பார்க்குறது பல்லுவன் ப்ளவுஸ் வந்து டார்க் பிங்க்குங்க. பாடி ஆஃப் சாரி ஒரு கோல்டன் பெய்ஜில் இருக்குது. ஸோ இதில் பாருங்கள், இங்கே இந்த இடத்துல தான் லைட்டாக வந்து ஸ்டெயின் இருக்குது. இதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு லைட்டாக வாட்டர் மார்க்காக தான் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது பாடி ஆஃப் சாரி பிளாக்கு, பல்லுவன் ப்ளவுஸ் ரெட் கலர். இது வந்து டாப் அண்ட் பாட்டம் ஜரி பார்டர் ஸ்டைலில் இருக்குங்க. ப்ளவுஸில் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா பாடியும் அண்டு ப்ளவுஸும் ஜாயின் பண்ண இடத்துல இந்த இடத்துல இந்த மாதிரி உங்களுக்கு பட்டையாக ஒரு மாதிரி ஃபினிஷிங் வந்து சரியில்லாமல் இருக்குங்க. இதுவும் பார்த்துட்டிங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து வீவிங் ஃபினிஷிங் கரெக்டாக இல்லைங்க. இந்த பாருங்கள், புட்டா வந்து கரெக்டாக வந்து ஃபினிஷிங் பண்ணலை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாடி ஆஃப் சாரி ரெட் கலரும் பல்லுவன் ப்ளவுஸ் வந்து க்ரீனுங்க. இதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த லைன் வந்து கொஞ்சம் இன்னுமே டார்க்காக வந்திருக்குங்க. சாரியில் வரக்கூடிய அந்த லைன் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டார்க்காக வரும். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரெயினாக இருக்குங்க.
அடுத்து நம்ம பார்க்குறதுல பாடி ஆஃப் சாரி மஸ்டர்ட் எல்லோ, பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்து ரெட் கலர். இது வந்து அதே தாங்க, இந்த லைனில் வந்து கொஞ்சம் கலர் வந்து இருக்கும், ஆனால் அது லைட்டாக தாங்க இருக்கும். இப்போ இது பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல இந்த கலர் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும், ஆனால் லைட்டாக தாங்க இருக்கும். இதுவும் அந்த லைன் வந்து தெரியுங்க. அடுத்து நம்ம பார்க்குறது பாடி ஆஃப் சாரி பிக்கப் ப்ளூங்க, பல்லு அண்ட் ப்ளவுஸ் வயலட்டு. இந்த சாரியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்டரில் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இங்கே ரஃப்பாக இருக்குங்க. இந்த இடத்துல வந்து ஃபினிஷிங் வந்து சரியில்லை, ரஃப்பாக இருக்குது. இது வரைக்கும் பார்த்த சாரிலேயே பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் நோட்டிசபிளாக இருக்கக்கூடியது இந்த ஒரு சாரி மட்டும்தாங்க. மற்ற எதுவுமே வந்து அந்தளவுக்கு நோட்டிசபிளாக இல்லை. அண்ட் இது வந்து லைன் மேலேருந்து கீழே வரைக்குமே பார்த்துட்டிங்கன்னா அந்த பேட்ச் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரஃப்பாக இருக்கும், கலரும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து பிளாக் மிக்ஸுங்கிறதுனால ஆப்வியஸ்லி பிளாக் த்ரெட்ஸ் இருக்குங்க. அதை தாண்டி நான் உங்களுக்கு காமிச்ச அந்த 2 மிஸ்டேக்ஸ் தாங்க. இந்த ஒரு சாரீ மட்டும்தான் இந்த அளவுக்கு கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு வருதுங்க. மற்றபடி வேறு எந்த சாரியுமே அந்தளவுக்கு நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இல்லைங்க. இது வந்து ப்ளவுஸ்லேயும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. இந்த வீடியோவில் பார்த்த சாரீ நீங்கள் புக் பண்ணுன்னா சாரியோடைய ஃபோட்டோவோ வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.